அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரெசிபி வீடியோ கிடையாது. சேலத்தில் இருக்கிற மேட்டூர் அணை தான், அதோட டேமோட பார்க் வியூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், சுற்றி பார்க்குறதுக்கு இந்த லீவில் போயிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல அருமையான இடம். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். இது வழியாக வந்தவங்க வரலாம். ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. மொபைல் வச்சுருந்தா மொபைலுக்கு ஒரு 10 ரூபா என்ட்ரி டிக்கெட் வாங்குகிறாங்க. எடுத்துகிட்டு உள்ளே வந்தோம். நாங்கள் காலையில் ஒரு 11 மணிக்கு போல் உள்ளே வந்தோம். வெயில் அவ்வளோவா இல்லை. வெயில் இருந்தாலும் நிறைய மரங்கள் இருக்குது நிழலுக்கு. இதுதான் டேமோட வியூ பாருங்கள். ரொம்ப பெரிய டேம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. பிரம்மாண்டமாக நிறைய மாமரம் இருந்தது. இது மாமரம் சீசனுங்கிறதுனால நிறைய மாங்காயெல்லாம் நிறைய கிடந்தது. பாருங்கள் டேமோட வியூ எப்படி இருக்குன்னு. ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய மாமரத்தில் நிறைய காய் கிடந்தது. எப்போவும் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அங்கே நாங்கள் போன நேரம் கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். பார்க்கு பெரிய பார்க், நிறையா பேர் வந்தாலும் அவ்வளோ க்ரௌடாக இல்லை. நல்லா நிழல் இருந்தது. லீவு நேரம் பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்ல இடம். இது பார்க்கோட ஒரு சைடு தான். அந்த பக்கத்தில் நம்ம நடந்தோன்னா பெரிய பார்க் நல்லாயிருக்கும். மாமரம் நிறைய வகை வகையாக இருந்துச்சு. நிறைய காய் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மாதிரி பார்க்கில் நிறைய இருந்தது இடங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு. மேட்டூர் டேமில் நம்மளுக்கு சமையல் பண்ணியும் கொடுப்பாங்க. நம்ம பார்க்கில் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு முன்னாடி சமையலுக்கு ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டோன்னா சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க. சமையலுக்கு நம்மளுக்கு 1 கிலோ சாப்பாட்டுக்கு இவ்வளவு, அப்புறம் 1 கிலோ மீனுக்கு இவ்வளோன்னு சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம பே பண்ணி ஆர்டர் கொடுத்துட்டோன்னா நம்ம சுற்றி பார்த்துட்டு வரும்போது டேமில் குளிச்சுட்டும் வரலாம். வந்தோன்னா சாப்பாடு எல்லாமே ரெடியாக இருக்கும், வாங்கிக்கலாம். இதான் டேமோட ஃபுல் வியூ. சென்டர் பாயிண்ட் இப்படி தான் இருக்கும். பாதி தூரம் வந்திருக்கோம். இன்னுமே பாதி தூரம் அந்த பக்கம் இருக்குது. நிறைய மாமரம் இருந்தது. அதில் நிறைய காய்கள் கிடந்து. இதுதான் சென்டர் இடம். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கெலாம் நல்ல இடமா இருந்தது. ஃபேமிலியோடு வந்தாச்சுன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கெலாம் நிறைய பார்க்கு ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. முயல் குட்டியில் இது நிறைய முயல் இதில் போட்டிருந்தாங்க கூண்டுக்குள்ளே. அப்புறம் பேர்ட்ஸ் கிடந்தது. வாத்து இதெல்லாம் சின்ன கூண்டில் போட்டிருந்தாங்க. மீன்கள்லாம் வந்து குட்டி முயல்லாம் தனியாக தான் போட்டிருந்தாங்க கூண்டுக்குள்ளே. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. குட்டி முயல்லாம் தனியாக பிரித்து ஒரு சின்ன கூண்டுக்குள்ளே போட்டிருந்தாங்க. பெரிய முயல்லாம் தனியாக விட்டுருந்தாங்க. இது பார்க்கில் ஒரு இடம். இது பார்க்கோட லாஸ்ட்டில் மஞ்சள் கலரில் ரெயின் லில்லி பூத்து கிடந்தது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ரெயின் லில்லி பூத்து கிடந்து அந்த வியூவே சூப்பராக இருந்தது. இதில் பார்க்கோட லாஸ்ட் எண்டிங்கில் இருந்தது. அந்த வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லோ கலர் ரெயின் லில்லி அந்த புல்லு மேலே பூத்து கிடக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறம் இது டேமோட ஒரு வியூ தான். தண்ணி கிடக்கிறது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது.
அதில் ஒரு பெரிய மரம் இருந்தது. மரங்கள் நிறைய இடம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வாக்கிங் போய்கிட்டே பிள்ளைங்களை விளையாட வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இடம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது டேம் எப்போ கட்டினாங்க, யார் கட்டினது, அந்த மேட்டூர் அணையோட சிற்பி, அவரோட பேர் விஎம் ஜெல்லிஸ். 1925 டு 1934 கட்டியிருக்காங்க இந்த டேம். அப்போமே 4.80 crores ஆயிருக்கு. எவ்வளோ உயரம், லென்த் எல்லாமே டீட்டெயில் இருந்தது. அப்புறம் உள்ளேயே ஒரு மீன் கண்காட்சி மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போய் நம்ம சுற்றி பார்க்கலாம். நிறைய மீன்கள் இருந்தது. சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த லீவில் நம்மளுக்கு கூப்பிட்டு போய் காமிக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம். நீங்களே யாராவது சேலம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க. பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய மீன்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குல்ல. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியே வந்தோன்னா ஊஞ்சல் நிறையா தூங்கி அதெல்லாம் கிடக்கு. நிறைய விளையாடுறதுக்கு பிள்ளைங்களுக்கு பார்க் பெருசாக இருக்குது. இது மறுபடியும் நாங்கள் கிளம்பும்போது இந்த மவுண்டன்ஸ் மாதிரி இருக்கல தண்ணிலாம் ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.